இவ்வளோ சாஃப்டான ஸ்நாக்ஸு, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ஹெல்த்தியாக பசங்களுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்க க்ளீன் பண்ணி இதுமாரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துச்சு. கிழங்கு நல்லா வெந்துச்சு. சூடாக இருக்குது. இப்போ தோல் உரிக்க முடியாது, கொஞ்சம் நேரம் ஆட்டும், தோல் உரிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், கொடிக்கலிக்காய். இது ஒரு ஊரில் ஒரு பேர் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் நாங்கள் கொடிக்கலிக்காய்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் சின்ன வயசில் சாப்பிட்டு இந்த கொட்டை எடுத்து ஒத்தியார் ரெட்டியெல்லாம் நாங்கள் விளையாடுவோம். இது மாதிரி சின்ன வயசில் யாருனா இந்த கொட்டை வச்சு ஒத்தியார் ரெட்டியை இப்படி வச்சு இப்படி கேட்கணும், ஒத்தியார் ரெட்டியா அப்படின்ட்டு. யாருனா இது மாதிரி சின்ன வயசில் விளையாடிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒத்தியார் ரெட்டியா அப்படின்னா என்னதுன்னு எங்கள் பொண்ணு கேட்குது. இங்கே பாருங்கள், ஒத்தியார் ரெட்டியா ஒத்து கரெக்ட் தான். சரி, மறுபடியும் ஒத்தியார் ரெட்டியா ரெட்டை. ஐயோ, கரெக்டாக சொல்லிச்சு. இதான் ஒத்தியார் ரெட்டியா. இப்படி தான் விளையாடுவோம். தோல் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துக்கலாம். கையில் உரிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இதுமாரி தோல் சீவுத்துருந்தா அதில் வச்சு சீவி எடுத்துக்கலாம். இதுமாரி எல்லாத்தையும் தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். தோல் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க சின்ன பசங்களுக்கு கூட நல்லா கொடுக்கலாம். குழந்தைங்க மோஷன் போகாமலாம் இருந்ததுன்னா சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டா நல்லா ஃப்ரீயாக போவாங்க. நம்ம உடம்புல கேன்சர் செல்லை கட்டுப்படுத்துகிற தன்மையும் சக்கரவள்ளி கிழங்குக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் கொஞ்சமாக சக்கரை போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே தொளிக்கலை. சக்கரவள்ளி கிழங்குலேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவைன்னா தொளிச்சு பேசிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு பிசைஞ்சிக்கலாம். மாவு இங்கே பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்மளுக்கு தான் எந்த பொருளுடைய நன்மையும் தெரில. இங்கே பாருங்கள், எறும்பு மாவு இந்த கொஞ்சம் நேரத்தில் எறும்பு வந்து சாப்பிடுது. நம்ம தான் இது நல்ல பாய்லர் கோழி, சிக்கனு, ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் பீஸா, பர்கர்னு பசங்களுக்கு வாங்கி கொடுத்து உடம்புக்கு எடுக்கிறோம். நல்ல பொருள் எதுவுமே சாப்பிட்றதில்ல. ஆனால் இந்த எறும்புக்கெலாம் பாருங்கள், நன்மை உடம்புக்கு நன்மை பயக்கும் பொருள்லாம் அதுக்கு தெரியுது, அவங்க சாப்பிட்றாங்க. சரி, இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் போகலாம். நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கிறது மட்டும் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, ஒரு கொழுக்கட்டை அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். மாவு வச்சு வாழை இலையில் வச்சு தட்டிக்கலாம். வாழை இலையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். சின்னதாக இதுமாரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயே நம்ம தேங்காய் எல்லாம் போட்டிருக்கோம், அதனால் பூர்ணம்லாம் எதுவுமே தேவையில்லை. சக்கரவள்ளி கிழங்குலேயே இனிப்பு இருக்கும். நாங்களும் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம், சர்க்கரை. அது அழகாக இது மாதிரி ஃபுல்லாகவுமே இலை ஃபுல்லாக தட்டிக்கலாம். ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. அதுமாரி ஒரு மீடியம் சைஸில் தட்டி எடுத்துக்கலாம். ஸ்மெல்லு இப்பயே புட்டு ஸ்மெல்லு வருது. இது மூடிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் இதுமாரி வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். சக்கரவள்ளி வாழை இலை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இங்கே ஒரு எண்ணெய் எதுவுமே தடவலை நம்ம இலையில. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒட்டாமல் வருது, அழகாக சூடாக இருக்குது. இப்போ ஓரளவுக்கு சூடு ஆறிச்சிங்க பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக அப்படி பிச்சாலே எப்படி வருது பாருங்க. சூப்பராக இருக்குது கைஸ். நல்லா ஒர்த்து தான் நம்ம செஞ்சது. இதேமாரி ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸு நீங்களும் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.